மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றது என்னன்னு அவருக்கு தெரியல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எஸ்ஐஆர் என்றாலே என்னவென்று தெரியவில்லை என கூறியுள்ளார். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றது என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன்னா. அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட ரிவைஸ் பண்றது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க. ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க. இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும், ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்தில் சொல்றாங்க கிளியர். சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.